வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிட தயாராக இருப்பதாக கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி கட்சியின் வளர்ச்சியை குறிப்பிட்டு அவ்வாறு பேசியதாகவும் கூட்டணி குறித்து மு.க. ஸ்டாலின் முடிவு செய்வார் என்றும் நியூஸ் 8 அளித்த பிரத்யேக பேட்டியில் விளக்கம் அளித்துள்ளார். இந்த பொதுக்குழு பின்னாடி பாராளுமன்ற தேர்தலில் அவங்க நினைக்கிறாங்க எந்தெந்த ஏதோ கட்சி எல்லா கட்சி 3 கட்சி கூட்டணி ஒண்ணு வந்துடும், பிஜேபி சேர்ந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவன் சேர்ந்தா அவ்வளவுதான், இவ்வளவு எல்லா பேரும் சேர்ந்து பாரு, திமுக மட்டும் தனிச்சு கூட நின்று நாங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்பொழுதும் சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன். கூட்டணி குறித்து தலைவர் முடிவு செய்வார், தேர்தல் வரப்போ முடிவு செய்வாங்க. பட் திமுகவுடைய வளர்ச்சியை தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். திமுகவுடைய வளர்ச்சி என்பது நம்முடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால், முதல் முறையாக பொறுப்பேற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் இந்தியாவிலே ஒரு மாநில கட்சி இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்ற இயக்கம் எதுவும் இருக்க முடியாது. திமுக வலுவாக இருப்பதாலும் திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட திமுக தயார் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்திருப்பார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுகவுக்கு அத்தகைய வலிமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி அமைக்காமலும் கூட நாம் வெற்றி பெற முடியும், அந்த அளவுக்கு மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள் என்று திமுகவினுடைய வலிமையை சொல்லுவதற்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். 3வது அணியே கூடாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் அதை கைவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அதை நான் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிர சமிதி அமைப்பினுடைய தேசிய தலைவர் கேசிஆர் அவர்களிடத்தில் அந்த பொதுக்குழுவிலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறேன். கட்சியினரை உற்சாகப்படுத்த ஐ. பெரியசாமி அவ்வாறு பேசியிருக்கலாம் என்றும் அதனை கட்சியின் கருத்தாக பார்க்க முடியாது என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது கட்சி அணிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு பேசிருக்கலாம் ஒரு வேளை. இதெல்லாம் தீர்மானிக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா தலைவராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் இருக்கு. நிச்சயமா அவர் திரும்ப தமிழ்நாட்டில் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறது மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்னும் வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குங்கிறது அவர் திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாமே தவிர கட்சி அணிகள் மத்தியில் ஒரு அமைச்சர் ஒரு தலைவர் ஒரு பொறுப்பில் இருக்கிற பேசுறத நாம அவருடைய தனிப்பட்ட கருத்து என்கிற முறையில் வேணா எடுத்துக்கலாம். அது கட்சியினுடைய கருத்து எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். தீபாவளிக்கான புத்தாடைகளை வாங்க கடை வீதிகளில் மக்கள் குவிந்தனர். விடுமுறை நாள் என்பதால் கூட்டம் களை கட்டியது. தீபாவளி பண்டிகை வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விசேஷ நாட்களில் முக்கிய இடம் வகிக்கும் புத்தாடைகளை வாங்க கடை வீதிகளுக்கு மக்கள் படையெடுத்தனர். விடுமுறை நாள் என்பதால் சென்னை தியாகராய நகரில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். ரங்கநாதன் தெரு முழுவதும் இடைவெளியின்றி மனித தலைகளே காட்சி அளித்தன. பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தி காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது லாஸ்ட் டைம்லாம் கொரோனானால கொஞ்சம் ரொம்ப இந்த ஸ்ட்ரீட்டே காலியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா பழையபடி நம்மளுடைய அந்த அங்காடி தெரு சூப்பரா இருக்குது. காலங்கத்தில் ஒரு 9 o'clock வந்தோம். இப்போதான் வீட்டுக்கு போறோமே. சம கூட்டம், அங்க வேற பில்லு போறதுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கா, அவ்வளவு நேரம் நிக்கிறாங்க. இதேபோல மதுரை மாநகரிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள மாசி வீதிகளிலும் விளக்குத்தூண் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளியையொட்டி சாலையோரங்களிலும் ஏராளமானோர் கடை விரித்துள்ள நிலையில் புத்தாடை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் குடும்பத்துடன் சென்று ஆடைகளை வாங்கி சென்றனர். மெட்ராஸில் நம்ம டி நகரில் எப்படி இருக்குமோ சண்டேல அதே மாதிரி இப்பவுமே இங்கே இருக்குது. அப்போ அந்த கூட்டத்தில் போடும்போது ஒரு மக்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்குது, ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி எல்லாம் கிடைக்குது. கலெக்ஷன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது தூத்துக்குடி கம்பேர் பண்ணும்போது மதுரையில் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட சென்னைக்கு ஈக்குவலாக இருக்குது. நல்லா துணி, நல்லா கிளாத் நல்லா இருக்குது. நல்லா மக்களும் நல்லா ஆர்வமாக வராங்க. மழை தான் பெய்யாமல் இருக்கணும், மக்கள் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பவும் போல ஒய்ஃப் உள்ளே போயிட்டு இன்னும் வரல. ஒரு 2 hours ஆச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைய வச்சுட்டு. பசங்களுக்கெல்லாம் எடுத்தாச்சு, எனக்கு எடுத்தாச்சு. ஒய்ஃபுக்கு தான் சாரி எடுக்க போயிருக்காங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதேபோன்று கோவை டவுன்ஹால் பகுதியிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக களையிழந்து காணப்பட்ட தீபாவளி விற்பனை இந்த ஆண்டு அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் இன்னும் 2 வாரம் இருப்பதால் விற்பனை அதிகரிக்கும் எனவும் வியாபாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். கூட்டம் கொஞ்சம் நெரிச்சல் தான். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம்
கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் வந்து பார்த்து போய்க்கணும், பார்த்து வந்துக்கணும். ஆன்லைனில் எவ்வளவு ஆஃபர்கள் இருந்தாலும் கடைக்கு நேரில் சென்று மனதிற்கு பிடித்த புத்தாடை வாங்குவதில் மக்களிடம் உள்ள ஆர்வம் குறையவில்லை என்பதை கடை வீதிகளில் உள்ள கூட்டமே உணர்த்துகிறது. விடுமுறைக்கு புதுச்சேரி வந்தவர்கள் சொந்த ஊர் திரும்புவதால் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கல்வி மற்றும் வேலைக்காக புதுச்சேரியை சேர்ந்த பலர் சென்னையில் தங்கியுள்ளனர். இவர்கள் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர் வந்த நிலையில் திங்கட்கிழமை அலுவலக நாள் என்பதால் சென்னை திரும்புகின்றனர். நிலையில் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பௌர்ணமி நாள் என்பதால் சென்னை வரக்கூடிய பேருந்துகள் பல திருவண்ணாமலைக்கு மாற்றிவிடப்பட்டுள்ளன. எனவே சென்னை வர பேருந்துகள் இன்றி பயணிகள் தவிக்கின்றனர். இதேபோன்று தொடர் விடுமுறையின் காரணமாக புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகளும் ஊர் புறப்பட்டதால் புதுச்சேரி பேருந்து நிலையம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. திருநெல்வேலியில் உள்ள எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பேருந்தில் இடம் பிடிப்பதற்கு முண்டியடித்துக் கொண்டு பயணிகள் ஓடினர். சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் இதர மாவட்டங்களுக்கு பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்பட்டதால் மக்கள் அவதி அடைந்தனர். தொடர் விடுமுறை என்பதால் சென்னையிலிருந்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு வந்தவர்கள் மாலை முதல் மீண்டும் சென்னை திரும்புகின்றனர். இதனால் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகமாக உள்ளது. மதுரையிலிருந்து சென்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் பயணிகள் சிரமமின்றி பயணித்து வருகின்றனர். வண்டி குறைவு இல்லாமல் விட்டுருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். 3 மணிக்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பி வந்தேன்னா எப்படி 6 மணி 7 மணிக்கு தான் பஸ் கிடைக்கும். இன்றைக்கி 4:30க்கெலாம் பஸ் கிடச்சிச்சு. சீக்கிரமாக பஸ் கிடச்சிச்சு. இல்லாட்டி கிடைக்காது. வண்டி வர்ற வண்டியெல்லாம் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்த்துட்டு நிற்க வேண்டியிருக்கும். ரொம்ப நேரம் கால் கழிச்சு நிற்க வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஃப்ரீயாக தான் ஓரளவுக்கு ஒவ்வொரு பஸ்ஸும் சேர அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. வரிசையாக வண்டியும் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் மின்னல் ரவுடி வேட்டை மூலமாக 1310 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து டிஜிபி சைலேந்திரபாபு வெளியிட்டக்கூடிய செய்தியில், தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆபரேஷன் மின்னல் ரவுடி வேட்டை மூலமாக 48 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட 1310 ரவுடிகளில் 331 பேர் பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதில் 221 ரவுடிகள் தலைமறைவு குற்றவாளிகள் என்றும் 110 ரவுடிகள் மீது பிடிவார நிலுவையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிடிபட்ட மீதமுள்ள 979 ரவுடிகளில் காவல் நிலைய 17 ரவுடிகள் என்றும் நன்னடத்தை உறுதிமொழியின் பேரில் விடுவிக்கப்பட்டதாகவும் உறுதிமொழியை மீறும் பட்சத்தில் கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறையில் அடைக்கப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளார்.